மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகா மரவன்குளம் மற்றும் திரளி கிராமத்தில் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு வரும் குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு. மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகாவிற்கு உட்பட்ட மரவன்குளம் மற்றும் திரளி கிராமங்களில் அரசு அனுமதித்துள்ள அளவிற்கு மேல் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு வரும் தனியார் குவாரி உரிமையாளர்கள் மற்றும் அவர்களுக்கு துணை போகும் அரசு அதிகாரிகள் மீதும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டி திருச்சி பசுமை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சங்க துணைச் செயலாளர் சீனிவாசன் அளித்துள்ள மனுவில் கூறியுள்ள தாவது: மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகா மரவன்குளம் மற்றும் திரளி உள்ளிட்ட கிராமங்களில் அமைந்துள்ள நீர்வளத்துறைக்கு சொந்தமான ஏரிகளில் கிராவல் மண் அள்ளுவதற்காக தனியார் நிறுவனத்திற்கு மதுரை மாவட்ட ஆட்சியரால் குத்தகை உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. இதில் பொதுவாக நீர்நிலைகளில் கிராவல் மண் அல்லது மணல் அள்ளுவதற்கு குத்தகைக்கு வழங்கப்படும் பொழுது 1 மீட்டர் ஆழத்திற்கு மட்டுமே அள்ளப்பட வேண்டும் என்பது ஒரு பொதுவான விதியாக உள்ளது. ஆனால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் சட்டத்திற்கு புறம்பாக 30 அடிக்கும் மேலான ஆழத்திற்கு கிராவல் மணல் வெட்டி எடுத்து அதனை நெடுஞ்சாலை பாலம் அமைக்கும் பணிகளுக்கு பயன்படுத்துவதாக கூறிக்கொண்டு உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்து வருகிறது. மேற்படி திரளி கிராமத்தின் ஏரியானது 43 ஹெக்டேர் அதாவது 106 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவு கொண்ட ஏரியாகும். மேற்படி ஏரியில் அமைந்துள்ள மதகின் மட்டத்திற்கும் ஆழமாக கிராவல் மண் வெட்டி எடுக்கப்படுவதால் ஏரியானது தனது விவசாய பயன்பாட்டில் இருந்து துண்டிக்கப்பட்டு மொத்த ஏரியும் அழிவை சந்திக்கும் நிலைமை ஏற்பட்டுவிடும். இது தொடர்பாக ஏற்கனவே புகார் மனு அளிக்கப்பட்டும் வருவாய்த்துறை அதிகாரிகளோ குறிப்பாக புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு உடந்தையாக இருந்து வருகின்றனர். குறிப்பாக புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் புதிய அரசாங்கம் அமைக்கப்படுவதற்கு ஏற்படும் தாமதத்தினை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு பெரும் அளவில் மழை வெயில் மற்றும் இரவு பகல் பாராமல் தொடர்ந்து கிராவல் மணல் அள்ளுவதற்கு உடந்தையாக செயல்பட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி சட்டத்திற்கு புறம்பான அள்ளப்படும் கிராவல் மணலானது 9 யூனிட் கொள்ளளவு காண பெர்மிட்டை வைத்துக் கொண்டு சுமார் 14 யூனிட் கொள்ளளவு கொண்ட கனரக வாகனங்களில் கொண்டு செல்லப்பட்டு உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் மரவன்குளம் கிராம ஏரியில் நடந்துவரும் முறைகேடுகள் குறித்து கடந்த ஏப்ரல் 6, 2026 நாளன்று புகார் மனு அளிக்கப்பட்டது. ஆனால் புகார் மனுக்கள் மீது 10 மே 26 தேதி வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் மீது உரிய நடவடிக்கை எடுத்து மரவன்குளம் மற்றும் திரளி கிராம ஏரிகளை மீட்டெடுத்து நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக கூறியுள்ளார். நாங்கள் வந்து பசுமை பாதுகாப்பு சங்கம் சார்பாக வந்து மனு கொடுத்து வந்திருக்கோம் கலெக்டருக்கு. நாங்கள் வந்து பசுமை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சங்கம் வழியாக வந்து நாங்கள் வந்து மனு கொடுத்து வந்திருக்கோம். சார் வந்து திருமங்கலத்தில் வந்து எங்கே வந்திருக்கீங்க சார் மனு? சார் கலெக்டரை வந்து பார்த்து கலெக்டர் வந்து நேரில் வந்து மண்டி பிடிச்சன் வந்து மனு கொடுத்துருக்கோம். சார் இந்த திருமங்கலம் திரளிங்கிற ஒரு ஏரி இருக்குது சார். இந்த ஏரி வந்து பராமரினா ரொம்ப ஒரு 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 நல்ல ஒரு ஏரி சார். அது கிட்டத்தட்ட ஒரு 10-20 கிராமங்களுக்கு வந்து சப்ளை கொடுத்துட்டு இருக்குது. நீர் ஆதாரமும் சரி விவசாயத்துக்கும் சரி. அந்த ஏரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியே காணலை சார். அந்த ஏரியும் காங்கல. அந்த ஏரியில் உள்ள சுற்றியுள்ள மக்கள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க ஆடு மாடுகள்லாம் என்ன ஆச்சுன்னே தெரில. அந்த ஏரி பெரிய அளவில் ஒரு அழிமானத்தை நோக்கி பயணம் செஞ்சுட்ருக்கு சார். அதுக்குன்னு சில அதிகாரிகள் அதுக்கு பெரிய அளவில் உடந்தையாக இருக்காங்க. அதாவது பெருமிட்டு பேரில் உள்ள பெருமிட்டை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க தப்பு பண்ணுறதுக்கு இவங்க பெரிய அளவில் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த செய்கிறதுனால தான் ஒரு தனிப்பட்ட மனுஷன் இன்றைக்கி அவர் எம்எல்ஏவாக இன்றைக்கி அவர் ஆயிருக்காரு. அவர் எந்த கட்சிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒரு மாவட்டத்தில் இன்றைக்கி நின்று எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காரு கேட்டால் அவங்களுக்கு. ஆனால் அவரை தட்டி கேட்குறதுக்கு எந்த அதிகாரம் யாருகளுக்கும் இல்லை. ஏன்னா அரசு அதிகாரிகளுக்கு தான் அந்த முழுக்க காரணம். அரசு அதிகாரிகளுடைய பயனோட தான் இந்த நடக்கு. ஏன்னா கோர்ட்டில் கேஸு போட்டு வந்த அதிகாரிகள் சட்டம் செய்யலை. அந்த எடுத்துக்கிட்ட கான்ட்ராக்டுக்காரங்களும் அதை சாதாரண தூக்கி
சட்டம் தானே, எப்படினாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா சட்டத்துக்கு உடனே அந்த அதிகாரிகள்லாம் இருக்காங்க. இந்த அதிகாரிகள் இருக்கிற அவருக்கு என்ன சார் வந்திருக்கு, அதை எப்படினாலும் தூக்கி புரட்டி போடுவாங்க சார். கேட்டீங்களா உங்களுக்கு, இன்றைக்கி மொத்த ஏரி அழிஞ்சிட்டு சார். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏரி அழிவதற்கு காரணம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் மண் எடுக்குன்னு சொல்லி இவங்க கிட்டத்தட்ட அது ஒரு மேல் மண்ணை எடுத்து தூர போட்டுக்கிட்டு கேட்டீங்களா ஆழம் போடுது கிட்டாச்சியோட கையோட ஆழம் உங்களுக்கு அகலம் தெரியும். அந்த கிட்டாச்சி ஒரு ஆழத்தில் தான் நிற்கும். ஆழத்தில் நிற்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஆழத்தில் நின்றுட்டு இந்த கையை 20 அடி 25 அடி ஆழம் அதுக்குள்ளே நின்று அள்ளி லோடு போடுது சார். ஒரு வண்டியோட கெப்பாசிட்டி அதிகபட்சம் யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா 13, 15, 16 யூனிட் தான் போட்டுப்பாங்க. ஆனால் இவங்க அல்றதெல்லாம் 30, 35, 40, 45 யூனிட். கேட்டீங்களா ஒரு வண்டிக்கு பெர்மிட் வாங்கிட்டு 10 நடை எடுக்கிறது, 10 நடை பெர்மிட் வாங்கிட்டு 100 நடை எடுக்கிறது. இவ்வளோ தான். இந்த டயத்தில் தான் அழுகுங்கிறதுலாம் இங்கே கிடையாது. ராவும் பகலும் மழை ஊற்றிக்கிட்டு இருக்கு. டோனை வச்சு ஷாட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே தண்ணிக்குள்ளே மிதந்துக்கிட்டு லாரி வருது சார். அப்போ எந்த அளவுக்கு அந்த ரொம்ப வெறியோட அள்ளிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் சார். இந்த அழிமானத்துக்கு போட்டு மட்டும்தான் சார் நடவடிக்கணும். அதோட இன்றைக்கி புது அரசு இன்றைக்கி நிர்வாகத்துக்கு வந்திருக்கு. இந்த அரசு மேலே நாங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த அரசு இந்த மாதிரி விஷயங்களில் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி இது சம்மந்தப்பட்ட ஏரியை மீட்டு தருவாங்கிற கம்மாய்கள் நிறைய பாதிப்புக்குள்ளாக இருக்குது. ஆமாம். இந்த தெருளி கம்மாயை மாத்திரம் கையில் எடுத்து பண்ணுறதுக்கான காரணம் என்ன? நீங்கள் யார் சார்? நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாமே இந்த வேலைகளை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இயற்கை நமக்கு தந்த வரப்பிரசாதம், முன்னோர்கள் நமக்காக விட்டுட்டு போன இது ஒரு இயற்கை. இந்த இயற்கையை காப்பாற்றுறதுக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக பெரிய அளவில் சட்ட போராட்டங்கள் நடத்திட்டு வரோம். இதே திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மக்களின் அன்புள்ள மக்களால் எதுவுமே பண்ண முடியாத மக்களுடைய ஆதரவு இருந்து அவங்க எங்கிட்ட சொல்லி அவங்க